வணக்கம். இரவில் ஸ்டாலினுக்கு வந்த கெட்ட செய்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 2 ஆண்டுகளில் உருவாகி ஆட்சியை கைப்பற்றிய தாவேகாவை பார்த்து அஞ்சுகிறது. பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து பாதுகாப்பை தேடுகிறது. இதற்கு எல்லாம் ஒரே காரணம், ஆளும் கட்சியாக திமுக இருந்தபொழுது ஊழல் மட்டும்தான் இவர்கள் ஒட்டுமொத்தமான பணிகளாக இருந்தது. மேலும் தமிழ்நாட்டில் தன்னை எதிர்க்க யாரும் கிடையாது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் நிரந்தர முதல்வராக ஸ்டாலின் தான் செயல்படுவார் என்று நம்பிக்கை வைத்திருந்த திமுகவின் தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக எதிர்கால அரசியலில் இளைஞர்கள் மூலமாக சுமார் 1.5 கோடி ஓட்டுக்களை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கும் வந்துவிட்டார் விஜய் அவர்கள். முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்துவேன், எனக்கு நேரடியான தொடர்பு கொண்டவர்களோ நேரடியான அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தார்களோ ஒட்டுமொத்தமான மக்களின் பாதுகாப்பை கருதி லஞ்சம் வாங்கின்ற அந்த அதிகாரிகள் மீது உடனடியான நடவடிக்கை எடுப்பேன் என்பதை செயல்பாட்டின் மூலமாகவும் வார்த்தைகளாலும் அதை நிறைவேற்றி அருண் IPS அதிகாரியை இடமாற்றம் செய்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக ஆளும் கட்சியாக இருந்த திமுக கடந்த காலங்களில் ஊழல் செய்தது அனைத்தும் வெட்ட வெளிச்சத்தில் வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக ஏவா வேலு அவர்களது வீட்டின் விசாரணை முன்கூட்டி தெரிவிக்கப்பட்டு அவர்களை பாதுகாக்க செய்த அருண் IPS அதிகாரியை இடமாற்றம் செய்து முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவையும் பிறப்பித்தார். மேலும் முதல்வர் விஜய் அவர்களது அரசியல் செயல்பாடுகள் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் மாறிவிட்டது. MLAக்கள் மாஜி அமைச்சர்கள் என்று பாராமல் அனைவர் மீதும் தவறு செய்த அனைவர் மீதும் நடவடிக்கை மேற்கொண்டு திமுகவின் MLA கிட்டத்தட்ட 2வது நாட்களில் சிறையில் இருக்கிறார். அடுத்து 20 நாட்கள் சிறையில்தான் பாளையங்கோட்டில் அடைக்கப்படுவார். மார்க்கண்டேயன் தற்பொழுது அவதூறு வழக்கில் சிறையில் நீதிபதியின் முன்பாக ஆஜராகி தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் இது தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடும். மத்தியில் தேசிய கட்சியின் ஆதரவு இல்லாமல் திமுகவால் பயணிக்க முடியாது. 3 விஷயங்களில் ஸ்டாலின் அவர்கள் சிக்கியுள்ளார். முதலில் திமுகவின் ஆட்சியில் ஊழல். தமிழ்நாட்டில் அதிகளவு கடன்களை பெற்று மக்களுக்கு நேரடியாக அந்த பணத்தை செயல்படுத்தாமல் அதன் மூலம் வருவாய்களை குடும்ப சொத்தாக திமுகவின் மாஜி அமைச்சர்களும் MLAக்களும் செய்ததால் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மைகள் அனைத்தும் வெளிவந்தால் கூண்டோடு திமுகவின் MLAக்கள் பதவி பறிபோகும். அதே சமயம் சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். 2வதாக தாவேகாவின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரம். குற்றவாளிகளையும் கைது செய்து கரூர் கும்பல்கள் குறிப்பாக செந்தில் பாலாஜி பணத்தை கொடுத்துதான் நாங்கள் பேரம் பேசினோம் என்பதையும் வாக்குமூலமும் கொடுத்துவிட்டனர். செந்தில் பாலாஜிக்கு 180 கோடி எப்படி வந்தது என்ற கேள்வியிருக்கும். தனியார் நிறுவனங்களிடம் இருந்துதான் பணங்களை பெற்றனர் என்பதையும் வாக்குமூலமாக கொடுத்துவிட்டனர். இந்த வழக்கும் விசாரணை CBI கைக்கோ அமலாக்கத்துறைக்கோ சென்றால் நிச்சயம் அது ஸ்டாலின் அவர்களது தலையில் விழுந்த மிகப்பெரிய ஒரு இடியாக மாறும். 3வதாக மிக முக்கியமான செய்தி, தமிழ்நாட்டில் கூட்டணி இல்லாத காரணத்தினால் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை போட்டியிட வேண்டும் என்று ஒரு பக்கம் திமுகவின் நிர்வாகிகள் கூறுகிறார்கள். மறுபக்கம் அரசியல் ஆலோசகர்களில் இந்த தேர்தலில் வெற்றியடைந்தால் பிரச்சனை இல்லை, அதே சமயம் தோல்வியடைந்தால் வரலாற்று பிழையாக மாறிவிடும். அதே சமயம் திமுக எதிர்கால திறமைகள் மற்றும் ஆட்சி அதிகாரங்கள் வர முடியாத ஒரு சூழலை உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகும். இதனால் திமுக மீண்டு வர முடியாத ஒரு தேர்தலை இழப்பை சந்திக்கக்கூடிய நிலைமை உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் தோல்விற்கு காரணம் திமுகவின் தலைவர் நிர்வாக திறமை இல்லாதது என்பதையும் அழுத்தம் திருத்தமாக கொளத்தூர் தோல்வி உறுதி செய்துவிட்டது. இதனை எல்லாம் காரணம் காட்டி ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்ச்சியாக அதிர்ச்சியான செய்திகளும் கெட்ட செய்திகளும் தான் ஸ்டாலினுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அன்று கலைஞர் எடுத்த முடிவை போல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்து
மத்திய அமைச்சரவை இடமாற்றம் இன்னும் 2 வாரங்களில் நடைபெறப் போகிறது. அந்த இடமாற்றத்தில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவின் எம்பிக்கள் நேரடியாக பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுத்து 3 முக்கியமான இலாக்காக்களை மத்திய அமைச்சர்களாக வருவதற்கு வாய்ப்புகளை உருவாக்க மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளார். ஆனால் இந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக நிலைத்து நிற்க முடியாது. மத்தியில் அமைச்சர்களாக திமுக வந்துவிடும். ஆனால் அடுத்த 5 ஆண்டுகள் 2031, 2036 போன்ற தேர்தல்களில் உதயநிதி அவர்கள் தலைமையேற்க முடியாது. தமிழ்நாட்டில் திமுக கேள்விக்குறியாக மாறிவிடும். 75 ஆண்டுகள் பாரம்பரியமான கட்சி, ஆலமரமான கட்சி என்று சொல்லக்கூடிய அனைத்து நபர்களும் திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களாக மாறிவிடுவார்கள். தமிழ்நாட்டில் அவர்களது சுயநலத்திற்காக, அவர்களது ஊழல்களை மறைப்பதற்காக பாஜகவிடம் அடைக்கலம் தேடிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகளால் திமுக கவுன்சிலர் பதவியில் கூட தோல்வியை பெறுவதற்கான அதிக சூழல் இருப்பதாகவும் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்னதான் செய்வது என்ற அதிர்ச்சியிலும் தற்பொழுது இருக்கிறார். ஏனென்றால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாட்டில் நிதி பட்ஜெட் தாக்கல் கூட்டம் நடைபெறுகிறது சட்டப்பேரவையில். ஆளுநர், தற்பொழுது சபாநாயகர் அனைவரும் இதை நேரடியாக அறிவித்துவிட்டனர். தமிழ்நாட்டு பட்ஜெட் தாக்கல் என்பது எதிர்க்கட்சியினர்கள் இதை சரியான வாய்ப்பாக பயன்படுத்தி சட்டசபையில் அழுத்தம் திருத்தமாக மக்களின் தேவைகளை எடுத்து கூற வேண்டும். ஆனால் உதயநிதி அவர்களோ சட்டப்பேரவையில் கோபாலபுர பெருமைகளையும் கலைஞரின் பெருமைகளையும் மு.க.ஸ்டாலினின் பெருமைகளையும் பேசியே நேரத்தை கழித்து விடுவார். அதற்கு பிறகு வெளிநடப்பும் செய்து விடுவார். ஆனால் சட்டப்பேரவை என்பது எந்த ஒரு பாகுபாடும் இன்றி அந்த தொகுதியின் எம்எல்ஏக்கள் மக்களின் பிரச்சனைகளை முன்வைத்து மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறதா என்பதை மட்டும்தான் பேச வேண்டும். ஆனால் அதையெல்லாம் பேச மாட்டார்கள். எப்பொழுதோ பேசியிருந்தால் இன்றைக்கு திமுக ஆட்சியை அமைத்திருக்கும். ஆனால் அதை செய்ய மாட்டார்கள். தற்பொழுது திமுகவின் நிலைமையும் கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும், தொடர்ச்சியாக திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சியான செய்தி. லண்டனிலிருந்து என்றைக்கு தமிழகத்திற்கு வந்தாரோ அன்றிலிருந்தே தொடர் கைது, தொடர் பிரச்சனை, தொடர்ச்சியான திமுகவிற்கு எதிரான அவதூறு வழக்குகள் அனைத்திலும் திமுகவிற்கு எதிராக செயல்படுவதால் மனம் நொந்துவிட்டார் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஊழல் செய்யாமல் இருந்திருந்தால், மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்திருந்தால் இன்றைக்கு திமுக பயப்பட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இதுதான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு ஆணவமோ ஆட்டமோ இருக்கக்கூடாது என்று முன்னோர்கள் கூறுவது இன்று திமுகவின் மூலமாக நம்மால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்கு கேள்விக்குறியாக மாறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.